வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. நேற்று மாலையில ஒரு பரபரப்பான சம்பவத்தை நான் விஜய் செஞ்சு விட்டாரு. திரிஷா அவர்களை அழைத்துக் கொண்டு திருமண வீட்டுக்கு போய் அந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகி கடுமையான பிரச்சனையை எதிர்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார் விஜய். தாவேகா கட்சியில எது செஞ்சாலும் எங்க அண்ணன் நல்லவர்னு சொல்லக்கூடிய அத்தனை தம்பிகள் நான் கட்சியை விட்டு போறேன், நீங்க பண்ணது அயோக்கியத்தனம், நீங்க பண்ணது கேவலமான செயல் அப்படின்னு தொடர்ந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தாவேகாவினுடைய கட்சி கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது. என்ன நடக்குது தோழர்? நேற்று திருவான்மியூர்ல ஒரு திருமணம். கல்பாத்தின்னு ஒரு தயாரிப்பாளர்கள் இருப்பாங்களா, ஒரு பெரிய ஃபேமிலி. அவங்க வீட்டுல ஒரு திருமணம். அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாரு. போனவரு கூடையே திரிசாவையும் கூட்டிட்டு போயிருக்காரு. ஒரே மாதிரியான சந்தன கலர்ல பட்டு வேட்டி பட்டு சட்டை, இந்த அம்மா பட்டு சாரி கட்டிக்கிட்டு ஒரே மாதிரியான ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போறாங்க. போய் உள்ள நுழைஞ்சோட எல்லாருக்கும் அதிர்ச்சி. ஆனா சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு அது தெரியுன்றதால அவங்க பெருசா அதை கண்டுக்கவே இல்லை. பாக்குற நம்ம பிள்ளைங்க தான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இது ரொம்ப நாளா பேசுபடு பொருள்ன்றது நமக்கு தெரியும். இன்னைக்கு நேத்து இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இது பேசப்படுகிறது. நமக்கே அது தெரியும். நம்ம அதை கண்டுக்காம கடந்து போனோம். ஆனா இன்றைக்கு அது பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. நேரடியாக அவங்களை அழைச்சிக்கிட்டு ஒரே கார்ல போய் இறங்கி உள்ள போய் தரிசனம் கொடுத்திருக்கிறார்கள். பாருங்க. பாத்தீங்கல்ல, இத பார்த்துட்டு தான் தாவேகா ரசிகர்கள் பயங்கரமா கொந்தளிச்சிட்டாங்க. என்னையா நடக்குது? நாங்க எவ்வளவு சீரியஸா இருக்கோம், ஆனா எங்க கிட்ட இருக்கிற சீரியஸ்னஸ் கூட உங்ககிட்ட இல்லையேனா. ஒரு ஃபேன் சொல்லிருக்காரு, எலெக்ஷனை பத்தி எங்க கிட்ட இருக்கிற சீரியஸ்னஸ் கூட உங்ககிட்ட இல்லையேனா. இன்னொருத்தர் சொல்றாரு, உங்ககிட்ட ஒழுக்கம் இல்லனா. உங்ககிட்ட ஒழுக்கம் இல்ல, நீங்களாம் ஆட்சிக்கு வரணும்னு நினைச்ச ஆட்கள். நான் ஒருத்தர். ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எல்லா கட்சி தலைவர்களும் எது பண்ணாலும் புதுசா வர்றவங்க நான் மாற்றத்திற்கானவர்கள் போது கூடுதலான நம்பிக்கையை இளைஞர்கள் மத்தியில விதைக்கணும். ஆனா தொடக்க முதலே இவர்கள் என்ன பண்ணாங்க, காசை கொடுத்து சரி பண்ணிடலாம், இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட்ஸை வச்சு காசை கொடுத்து ஒரு பொய்யான பிரச்சாரத்தின் மூலமாக பிம்பத்தை கட்டமைச்சலாம். இதைத்தான் 2014 மோடி செஞ்சாரு. காசை கொடுத்து 3 ஐடி கையில வச்சு, 3 ஐடி நிறுவனங்களை கையில வச்சு மோடி குறித்த பிம்பத்தை கட்டி தான் அவர் பிரதமராகவே ஆனாரு. அந்த வாய்ப்பை, அந்த சூழலை கையில் எடுத்திருக்கிறது இந்த தாவேகா. அதே பேட்டர்ன்ல நான் நின்று ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. இங்க எல்லாம் அதெல்லாம் ஜெயிக்காதுண்ணா. காரணம் என்ன தெரியுங்களா? 2014 அலை வீசும்போது கூட தமிழ்நாடு கம்முன்னு தான் இருந்தது. மோடி அலை தமிழ்நாட்டு பக்கம் கூட திரும்ப முடியல. காரணம், இங்க பகுத்தறிவா குறைந்தபட்சம் யோசிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அதனால சொல்றேன். இந்த பசங்க கேள்வி கேட்கிறான்ல, ரைட்டு, இனிமேல முட்டு கொடுக்க முடியாது. இன்னொரு பையன், உண்மைதானங்க, இனிமேல எப்படிங்க முட்டு கொடுக்க முடியும்? அந்த அம்மாவை எவ்வளவு பேசிருப்பாங்க, சங்கீதாவை எவ்வளவு ஆபாச அர்ச்சனைகள், வசவுகள், எவ்வளவு கேடுகட்டத்தனமா விமர்சனம் பண்றன்ற பேர்ல பேசினாங்க. இன்னொன்னு, திமுகவுடைய சொம்புனே பேசினாங்கல்ல. திமுக தான் வேண்டுமென்றே அந்த அம்மாவை வச்சு கிளப்பி விடுது, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை என்று நினைச்சாங்கல்ல. 2 விதமா நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. அண்ணன் நல்லவர் அப்படின்றனால கண் மூடிக்கிட்டு அப்படி ஒரு நடந்திருக்காதுன்னு நினைச்சிருக்கவங்களும் இருப்பாங்க. அண்ணன் என்ன செஞ்சாலும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்டா அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. காசு கொடுக்குறாங்க, நம்ம கூலிக்கு வேலையை பார்ப்போம் அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? அப்ப இவங்களுக்குள்ள யாருக்கு பிரச்சனையா தெரியுதுன்னா, எந்த காசும் வாங்காம எங்க அண்ணன் நல்லவர்டான்னு நம்பினான் பாருங்க, அவன் தான் கடுப்பாயிட்டான். காசுக்கு வேலை பார்க்குற ஆளுங்க எது கடுப்பாக போறாங்க? கூட 10 ரூபா கொடுத்தா வேலை வாங்க போறாங்க. அவங்களுக்கு அது ஒரு வேலை, அவ்வளவுதான். அந்த கூலிப்படை நமக்கு பிரச்சனையே கிடையாது. அதுல கூட சில கூலிப்படைகள் கதறிட்டு தான் இருக்கு, இப்படியே பண்ணிட்டு போனா நாங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு. அந்த ரசிக மனநிலையில எங்க அண்ணன் தூய்மையானவர், வெள்ளந்தி, நல்ல மனிதர் அப்படின்னு நம்பினவங்க தலையில தான் இந்த செய்தி இடி இறக்கிறது. இவரை நம்பிதான் சங்கீதாவை அவ்வளவு ஆபாசமாக பேசினார்கள். இவரை நம்பிதான் அவ்வளவு வேலைகளையும் சமூக வலைத்தளங்கள்ல முன்னெடுத்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய அவநம்பிக்கை வந்துருச்சு. அவங்க பெரிய என்னடா இப்படின்னு அதிர்ச்சிக்கு உள்ளாயிட்டாங்க. தேவையில்லாத வேலைன்னா நான் தேர்தல் முடிஞ்சதும் வர்றேன். பாருங்களேன், வீடியோ பாருங்களேன். அந்த பசங்க பேசின அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வீடியோவா இருக்கு, பாருங்களேன்.
இன்னொரு பையன் சொல்றான், நீ என்ன பண்ணாலும் நாங்க உங்களுக்கு முட்டு கொடுப்போம்னு நினைச்சியானா அப்படின்னு கேக்குறான். இன்னொரு பொண்ணு, போய் அண்ணி என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் அண்ணன் மேல இருக்க நம்பிக்கையில உங்களை திட்டிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு மன்னிப்பு கேக்குது ஒரு பொண்ணு. அம்புட்டையும் போட முடியாது நம்ம சேனல்ல, அது 1000 கணக்கில் கிடக்கு. அதுல ஒரு பையன் வச்சாம்பாரு ட்விஸ்ட். அண்ணே, டிஎம்கே அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க காங்கிரஸ் எங்க கூட்டணியில இருக்கிறாங்கன்னு. ஏடிஎம்கேயும் பாஜக கூட்டணியில இருப்பதை அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா எங்க அண்ணனா அனௌன்ஸ் பண்ணாரு. யாரு? விஜயண்ணா திரிஷா கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காராம். நாம என்ன பண்றது, நாம கூட அதை கடந்து போவோம். அந்த பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டானுங்க. ஏன்னா அவன் தான் முட்டு கொடுத்துருக்கான், அவன் தான் அசிங்கப்பட்டிருக்கான், அவன் தான் எல்லாத்தையும் எதிர்கொண்டிருக்கான். அப்ப அவன் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவ்வளோ வேலை பார்த்துருக்கேன், நீ ஏன் மூஞ்சியிலே சாணியை பூசிட்டேன்னு அப்படின்னு கடுப்புல இருக்கான். பாருங்களேன். எல்லா கட்சியும் தன்னோட கூட்டணி அறிவிச்சிட்டாங்க, அண்ணன் தன்னோட கூட்டணி அறிவிச்சிட்டாரு. நோ, எலெக்ஷனுக்கு உங்க ஃபேன்ஸ் இருக்கிற சீரியஸ்னஸ் கூட உங்ககிட்ட இல்லையா? விஜயோடைய பீரியடு நமத்து போன பட்டாசு பீரியடா மாறி போச்சுங்க. ஏதோ சரவடியா தெரிக்க விடுவாரு, கதற விடுவாரு, பதற விடுவாருன்னு நம்பினாங்க. அரசியல் தெளிவு இல்ல, சித்தாந்த புரிதல் இல்ல, நீண்ட நோக்கம் இல்லை அப்படின்னா இப்படிதான் அசிங்கப்பட்டு முடிஞ்சு போயிடும் வாழ்க்கை. என்ன நடந்துச்சு விஜய் அவர்களுடைய அரசியல்ல? வந்தோடனே அனௌன்ஸ் பண்ணாரு, மாநாட்டிலே அனௌன்ஸ் பண்றாரு, நாங்க கூட்டாட்சி தான், வர்றவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம். ஒரு பையன் வரலையே, ஒருத்தர் போகல. ஒரே ஒரு லெட்டர் பேடு கட்சி போச்சு, பண்ருட்டி ராமச்சந்திரன். அவரெல்லாம் ரிட்டையர்டான கேஸ். அவர் போய் நானும் இவருக்கு ஆதரவு கொடுக்கிறேன் அப்படின்னாங்க. என்ன கொடுமை, வேற எந்த கட்சியும் வரல. ஒண்ணு, தேர்தலை நிக்கிறதுக்காக தாவேகா கிட்ட லட்சக்கணக்கில் ஃபார்ம் வாங்கிட்டு போனாங்களாம். 100 ரூபா தானே அப்படின்னு இவங்களும் கல்லா கட்டி இருக்காங்க. கடைசியில ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி ஃபார்மை கொடுங்க அப்படின்னு கேட்டா 5 பேர் கூட வரல, 50 பேர் கூட வரல. என்னங்க அது? ஏன் வரல? நாம காசு செலவழிக்க முடியாது. காசு செலவழிக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? இந்த எலெக்ஷனை நம்ம எதிர்கொள்ள முடியாது, இவரை நம்பி ஜெயிக்கவும் முடியாது அப்படின்னு வரவே இல்லை. அடுத்தடுத்து நேர்மையா அரசியல் அணுகாம உள்ளடி வேலை பார்த்துக்கிட்டு, நான் அழுகிற மாதிரி அழுகிறேன், நீ கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்ற மாதிரி ஆறுதல் சொல்றேன்னு நாடகம். அதே மாதிரி நான் மக்களுக்காக எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு அழுதுட்டு பேப்பரை வச்சுக்கிட்டு பின்னாடி போய் ஸ்கிரிப்ட் வெளியாகி அசிங்கப்பட்ட நாடகம். இப்படி பல உள்ளடி வேலைகளை செய்ய போய் கொண்டைய மறைக்க மறந்து சிக்கி சீரழிஞ்சாரு அன்னை. அடுத்ததா சங்கீதா அவர்களுடைய விவகாரம் வருது. அதை கூட நேர்மையா டீல் பண்ணல. நான் அது என் சொந்த வாழ்க்கையில் நடந்தது, நான் அதை பாத்துக்கிறேன், நீங்க யாரும் அதை பத்தி பேசாதீங்கன்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தா அவர் நல்ல தலைவர். நாம ஒரு வார்த்தை பேசியிருக்க மாட்டோம். ஆனா அவர் பேசல. இந்த இன்ஃபுளுசர் மார்க்கெட்டை ஓபன் பண்ணி விட்டு அவங்க அப்புறம் காசு அடிச்சு விட்டு ஒரு ட்விட்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவு காசுன்னு பேசி ஆளுக்கு ஏத்த மாதிரி மொத்தமா இறக்கி விட்டு எங்க அண்ணன் நல்லவரு, இதெல்லாம் ஒரு பொம்பளையா அரசியல், அதுலயும் ஒரே மாதிரி ஸ்கிரிப்ட். தேர்தல் வரும்போதுதான் இந்த அம்மாவுக்கு ஞாபகம் வருமா, தேர்தல் வரும்போதுதான் இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குமா, அப்ப இதுக்கு பின்னாடி யாருக்கா? ஸ்டாலின் இருக்காரு. அவருக்கு வேற வேலையே இல்லை. வீட்டுக்கு போய் யார் யாரெல்லாம் எதிரியா அவங்க பொண்டாட்டிகள்லாம் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறதா வேலை. அந்த மனுஷன் நிக்காம ஓடிக்கிட்டு இருக்காரு. இதுல இதுங்க உட்காந்து அவர்தான் காரணம்ன்றது. ஒரு வேலையை தொடர்ந்து அண்ணன் செஞ்சுக்கிட்டே இருந்தார். இந்த நமத்து போன பட்டாசு இருக்குல்லங்க, எல்லாத்தையும் தப்பா செய்யறது ஒண்ணு, வேண்டுமென்றே தவறான விஷயங்களை நார்மல் ஆக்குறது வேற. ஒருத்தன் ஒரு பென்சிலை திருடிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? பட்டுன்னு மண்டையில போட்டு திருடக்கூடாதுன்னு குழந்தைகிட்ட சொல்லி கொடுப்பீங்க இல்லையா? அதே போல ஏதாவது ஒரு பொருளை தூக்கி பையில வச்சுட்டு வந்தாலும் மறுநாள் போய் கொடுக்க சொல்லி அடிப்போம் இல்லையா? அதுதான் பேரண்ட்ஸ் அவங்கள சரி பண்றாங்கன்னு அர்த்தம். ஆனா விஜய் எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்றாரு. என்ன பாசிசம், நீங்க என்ன யோகியம், நீங்க என்ன பாயசமா அப்படி கேட்கறது மூலமா பாசிசம் ஒண்ணும் இல்லையா, அந்த திமுக மாதிரி தான் அப்படின்னு குறைச்சு விட்டுறது. பாசிசம் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கு. இந்தியா முழுவதையும் வெறியாட்டம் ஆடிட்டு இருக்கு. சிறுபான்மை மக்கள், தலித்துகள், பழங்குடிகள், பெண்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அத்தனை பேரையும், பார்ப்பனரை தவிர அத்தனை பேரையும் அதிகாரத்துக்குள்ள இருந்து அப்புறப்படுத்துகிற வேலையை பார்க்குது. இதை நம்ம கதறி பேசிக்கிட்டு இருக்கோம், ரோட்ல நின்று போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த பீஸ் அதை நார்மல் ஆக்குது. பாஜக ஒன்னும் அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு நார்மல் ஆக்குது. ஒரு கூட்ட நெரிசல்ல 41 பேர் சாகுறாங்க, கூட்டம்னா சாகத்தான் செய்வாங்கன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. சேலம் கூட்டத்துல ஒரு பையன் செத்ததுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு ஆக்சிடென்ட தூக்கிட்டு எங்க மேல பழி போடாதீங்கன்றான். உன் கூட்டத்துல ஒருத்தர் செத்துருக்காரு, ஆனா பழி போடாதீங்கன்றான். அப்ப இது நார்மலைஸ் ஆகுறான். நம்ம போற கூட்டத்துல 10 பேர் சாவாங்க, அதனால அதை நார்மல் ஆக்கி விட்டுருவோம். அவங்க கூட்டத்து போனா சாவாங்கப்பா, அவ்வளவுதான்ப்பா, அதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ஆக்கிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதை நார்மலைஸ் ஆக்குறாங்க. கல்யாணம், குழந்தை குட்டி, மனைவி, விருப்பம், அஃபேரு இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இதெல்லாம் பலரும் பல விதமா ஹேண்டில் பண்ணுவாங்க. இது அவங்க சொந்த வாழ்க்கை தான். உண்மையை சொல்ல போனா அது அவங்க சொந்த வாழ்க்கை தான். அதுல வர்ற தீதும் நன்றையும் அவர்களே அனுபவிப்பாங்க. ஆனா அதை தூக்கிட்டு வந்து நார்மலைஸ் பண்றாரு பாருங்க. என் பொண்டாட்டிலாம் ஒரு ஆளே இல்லைங்க. நான்லாம் யார் தெரியுமா? நான் எது பண்ணாலும் என் தம்பிங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னங்க நடக்குது? இவரு எல்லாத்தையும் நார்மல் ஆக்குறாரு. ஒரு பொம்பளை பிள்ளையுடைய வலியை நார்மல் ஆக்குறாரு. அந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ஒண்ணுன்ற மாதிரி ஆக்குறாரு. ஐயோ, ரொம்ப கிரிமினல் தனங்க இதுக்கு பேரு. இந்த இடத்துலதான் சங்கீதாவுக்கு கோபம் வருது. இந்த இடத்துலதான் சங்கீதா அவர்களுக்கு கோபம் வருது. அவங்க ரொம்ப தெளிவா அந்த கம்ப்ளைண்ட்ல பல முக்கியமான விஷயங்கள் பேசியிருப்பாங்க. உங்களுக்கு 2 விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். அவங்க ஒண்ணு சொன்னாங்க, வெளிநாடுகளுக்கெல்லாம் அந்த நடிகையோடு போய் போட்டோ எடுப்பாரு. அந்த நடிகை மீண்டும் மீண்டும் அந்த போட்டோக்களை எல்லாம் சமூக வலைத்தளத்துல போடுவாங்க. அது எனக்கு மன உளைச்சலாக இருந்தது. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். என் குழந்தைகளுக்கு முன்னாடி நான் அவமானமா நினைச்சேன் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இதுல என்னங்க அவமானம்னு ஒண்ணு சொல்லவா? இந்த அம்மா எப்படி வந்து கல்யாணம் பண்ணாங்க? சங்கீதா விஜயை எப்படி திருமணம் செஞ்சுட்டாங்க? அந்த ஸ்டோரி படிச்சிருக்கீங்களா? நான் படிச்சிருக்கேன். அந்த அம்மா லண்டன்ல பிறந்து வளர்ந்தவங்க. அவங்களும் பெரிய வியாபார குடும்பம். லண்டன்ல ஈழத்துல இருந்து போனவங்க. அந்த பொண்ணு லண்டன்ல பிறந்து வளர்ந்த பொண்ணு. ஈழத்துல பிறந்த தமிழர் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு விஜய் மேல ஒரு லவ் வருது. விஜய் ரொம்ப பிடிக்குது, ரசிகதான், ரொம்ப பிடிக்குது. விஜய பார்க்க லண்டன்ல இருந்து வருது சென்னைக்கு. வந்து விஜய பார்க்க போறோம். அவங்க தெரிஞ்சவங்களை வச்சு ஏற்பாடு பண்ணி போய் விஜய் போய் பாக்குறாங்க. விஜயோட அம்மா அப்பாவை பாக்குறாங்க. எல்லாரையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல போய் அவங்க சொல்லி 2 வீடும் பேசி, அங்க நண்பர்கள்லாம் அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பேசி, இந்த விஜய லவ் பண்றதுக்காக லண்டன்ல இருந்து வந்த பொண்ணு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்க மாமியாருடைய பேட்டி பலருக்கு, சோபா அம்மாவுடைய பேட்டி, பல பேட்டிகள் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். விஜய் அண்ணாவுடைய அம்மா பேட்டி. அதுல ரொம்ப சொல்லியிருப்பாங்க, டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க அப்படின்னு. எனக்கு அதுல முரண்பாடு இருக்கு. நீங்க உங்களுக்கான வெளியே பாதுகாத்துக்கணும். கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்றதுக்காக டிப்பிக்கலா நான் அப்படியே தான் இருப்பேன், நான் வேலைக்கு போக மாட்டேன், பொருள் சம்பாதிக்க மாட்டேன், நான் கையேந்திட்டு இருப்பேன்னா நாளைக்கு இதுதான் நிலைமை. பொம்பளை பிள்ளைங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரு அம்மாவா சொல்லிக்கிட்டே இருக்கேன், படி, உன் சொந்த காலில் நில்லு, பொருளாதாரமா எவங்கிட்டையும் கையேந்திர நிலைமைக்கு வந்துடாத. அது விஜயாவே இருந்தாலும் ஆம்பளை தான். ரொம்ப அசிங்கப்படுத்தி உங்களை வந்து அடிமையாக்கி உட்கார வச்சிருவாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதைத்தான் அந்த அம்மா செஞ்சு விட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு, வியாபாரத்தை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வந்து செட்டில் ஆகி குழந்தை குட்டி, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது வைக்கிறது, சரி ஓகே. அது இடையில நீ யாருன்றதையும் மறக்காம கையில பிடிச்சுக்கணும்ல, அதை அந்த அம்மா விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையே ஆகுது. இந்த பிரச்சனை பெருசான உடனே அந்த அம்மா தொடர்ந்து போட்டோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே தொடர்ந்து இவங்க போட்டோஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க, விஜய் அவர்களோட இருக்கிற போட்டோஸ். நமக்கு கூட தோணும், நீங்க அஃபேர்ல இருங்க, நீங்க என்னவா இருந்துட்டு போங்க, ஆனா பொது வாழ்க்கைக்கு ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னா இது கேள்விக்குள்ளாக்கப்படும். அப்போ இதெல்லாம் ஒரு ஓரஞ்சாரமா வச்சுட்டு போயிடணும். ஆனா அவங்க அப்படி பண்ணல. தொடர்ந்து இதை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவரோட இருக்கேன், நான் அவரோட பேசுறேன், அவர் என் நாய்க்குட்டியை கொஞ்சுறாரு, அவர் என்னோட லிஃப்ட்ல வந்தாரு, அவர் வெளிநாடு சுத்தினார், எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. நாளைக்கு இவர் வெளியே வராரோ இல்லையோ, இவர் லைஃப்ல ஒரு அசைக்க முடியாத இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு திரிசா காட்ட நினைக்கிறாங்க. அதுதான் அதனுடைய வெளிப்பாடா இருந்துச்சு. நாம கூட சரி, அது அவங்க சொந்த விஷயம் போங்க அப்படின்னும். ஆனா இந்த அம்மா கொடுத்த லெட்டர்ல இருக்கிறது அப்படியே இருக்கு பாருங்க. அவங்க அதான் சொல்றாங்க, எங்க போனாலும் போட்டோ எடுத்து போட்டு அது என்ன பெரிய மன உளைச்சல் ஆக்குச்சுன்னாங்க. அதுதான் செஞ்சாங்க. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, வெரி ராங். நீங்க உங்களை தங்கமா காட்டிக்கிறதுக்காக உங்க இணையரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி வச்சீங்க. இன்னைக்கு அதுவே உங்களுக்கு ஆப்பா போச்சு. அதுவே உங்களை கட்சியிலிருந்து நிறைய பேர் வெளியேற காரணமா போச்சு. அதுவே உங்களுக்கு இடியா இறங்கியிருக்கு. எப்போதும் நேர்மையற்ற மனிதர்களுக்கு இதெல்லாம் நடக்கும்.